மரக்காணம் கலவரம் குறித்து சட்டசபையில் பேச வேண்டும் என தேமுதிக தலைவர் விஜயகாந்தை நேரில் சந்தித்து திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த வியாழனன்று மரக்காணம் அருகே இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக 11 வீடுகள் மற்றும் 4 பஸ்கள் எரிக்கப்பட்டன. இதற்கு காரணம் பாமக என்றும் இது குறித்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்ட நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அறிவித்தார். இதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு கட்சி தலைவரையும் அவர் சந்தித்து வருகிறார். சென்னையில் ஞாயிறன்று தேமுதிக கட்சி தலைவரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான விஜயகாந்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நேரில் சந்தித்தார். கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக கட்சி தலைமை அலுவலகத்தில் இச்சந்திப்பு நிகழ்ந்தது. அரை மணி நேர சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் திமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்ததாகவும் தொடர்ந்து தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாகவும் கூறினார். வரும் மே 4ஆம் தேதி அனைத்து கட்சி தலைவர்களின் கலந்தாலோசனை கூட்டம் நடத்த உள்ளதாகவும் அவர் கூறினார். மாமல்லபுரத்தில் நடந்த விழா ஒன்றில் கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி பேசிய சில சாதி சங்க தலைவர்கள் தமிழகத்தின் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் உழைக்கிற அப்பாவி மக்களுக்கு இடையிலே மோதலை உண்டு பண்ணும் வகையில் அனைத்து கட்சி தலைவர்களையும் அவமதிக்கிற வகையில் தாறுமாறாக பேசியிருக்கிறார்கள். அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து தமிழகத்தில் ஒரு அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் பேசி வருகிறோம். இன்று தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் தலைவர், தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இன்று சந்தித்திருக்கிறோம். இந்த சந்திப்பில் கூட்டணி மற்றும் எதிர்கால அரசியல் தொடர்பாக எதுவும் பேசவில்லை என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். இந்நிலையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மரக்காணம் கலவர சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் வன்முறையால் பாதிக்கப்பட்டோருக்கு கட்சி சார்பில் 25,000 ரூபாய் நிதி வழங்கப்படும் என்றும் விஜயகாந்த் அறிவித்துள்ளார்.